everyone. இன்னைக்கு நம்ம solve me if you can sessionல ஒரு seating arrangement பார்க்க போறோம். பார்க்க ரொம்பவே ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். பட் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படினா ரொம்பவே டைம் கன்சியூம் பண்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் இது. And starting moderate ல இருந்து difficult sums பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு moderate level mains level sum தான். And நம்ம Talk and Mock YouTube channel subscribe பண்ணலனா subscribe பண்ணிருங்க. And இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா இந்த வீடியோவை இப்பவே லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. And நம்ம Talk and Mock Telegram groupல இதுவரை நீங்க ஆட் ஆகல அப்படினா ஆட் ஆகிக்கோங்க. Then if you are interested subscribe to Unacademy Plus. The best educators வந்துட்டு டீச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் doubt clarification sessions இருக்க போகுது. Then live interactions இருக்க போகுது. Then offline videos available இருக்க போகுது. You can download and watch that. March 17 ல இருந்து நிறைய நியூ batches ஸ்டார்ட் ஆக போகுது. அத பத்தி பார்க்கலாம். Accelerator batch அப்படினு சொல்லிட்டு SBI clerkக்காக ஒரு batch ஸ்டார்ட் ஆக போகுது. Then CET க்காக ஒரு batch ஸ்டார்ட் ஆக போகுது. IBBS PO க்காக, SBI PO க்காக, அப்புறம் SBI examsக்குன்னு சொல்லிட்டு ஒரு foundation batch வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாமே March 17 ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. If you are interested அப்படினா subscription எடுத்துக்கோங்க. And உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் Unacademy Combat free scholarship test பத்தி. Every Sunday 10 AM நடக்க போகுது. நம்ம நரேசரோட கோட் யூஸ் பண்ணி நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்பீட் பிராக்டிஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். And you can avail free scholarship also. Then இத subscription plan பாத்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி best subscription வந்துட்டு நீங்க எடுத்துக்கலாம். 1 monthக்கு 1300 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. And discounts கூட கொடுத்திருக்காங்க 3 months planலலாம். Okay, if you want more information regarding Unacademy subscription, you can contact Naresh Kumar sir. And don't forget to use our referral code Talk and Mock to get 10% off. Okay, இப்போ நம்ம ப்ராப்ளம்க்குள்ள போயிடலாம். வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 10 executives A to J are seated in a row which contains 12 seats. All are facing towards the north direction and there are only 2 vacant seats. Each of them belongs to different banks. All the given information is not necessarily in the same order அப்படினு சொல்லிருக்காங்க. 10 executives வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு எக்ஸிகியூட்டிவும் ஒவ்வொரு பேங்கை ரெப்ரசன்ட் பண்றாங்க. அண்ட் அவங்க வந்துட்டு ஒரு 12 சீட்ஸ்ல ஒரு ரோல 12 சீட்ஸ் இருக்க போது அந்த 12 சீட்ஸ்ல வந்துட்டு சீட்டட் ஆக போறாங்க. அப்ப 10 பேர் 12 சீட்ஸ்ல உட்கார்ந்தாங்க அப்படினா 2 சீட்ஸ் வேக்கண்டா தான் இருக்க போகுது இல்லையா? அதுதான் அவங்க சொல்றாங்க. அவ்வளவுதான். எல்லாரும் நார்த் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்திருக்காங்க அப்படினு சொல்றாங்க. இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 12 சீட்ஸ் வந்துட்டு நான் டேபிள்ல ஆல்ரெடி போட்டு வச்சிட்டேன். The person belongs to corporation bank who has only neighbor sits third to the left top C அப்படினு சொல்லிருக்காங்க. இத பார்த்தோனே நம்ம என்ன யோசிப்போம் அப்படினா கார்ப்பரேஷன் பேங்க்ல வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரே ஒரு நெய்பர் இருக்க போறாங்க அப்படின்னு யோசிச்சிருவோம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? கார்ப்பரேஷன் பேங்கை தூக்கி இங்கே எழுதுவோம். பட் அப்படி யோசிக்க கூடாது. ஏன்னா வேக்கன்ட் சீட்ஸ் இருக்கு. வேக்கன்ட் சீட்ஸ்க்கு பக்கத்துல வரவங்களுக்கும் ஒன்லி நெய்பர் தான் இருப்பாங்க. ஸோ நம்ம இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்டா எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அப்படியே ஸ்கேன் பண்ணலாம். வேற என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்டா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஸ்கேன் பண்ணணும். இங்க இருக்கு பாருங்க. G sits third from the left end of the row and belongs to RBI அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப லெஃப்ட் எண்ட்ல இருந்து தேர்ட் G இருக்க போறாங்க. அவங்க RBI ல எக்ஸிகியூட்டிவா இருக்காங்க. இப்போ RBI ரிலேட்டட் நியூஸ் தேடலாம். and G ரிலேட்டட் நியூஸ் இருந்தாலும் தேடலாம். RBI பார்த்தோம் அப்படின்னா F sits immediate left of the person who belongs to RBI ன்னு சொல்லிருக்காங்க. இந்த பாயிண்ட். ஸோ இங்கே F வர போகிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ வேற என்ன ஸ்கேன் பண்ணணும்? F, G, RBI மூணுமே ஸ்கேன் பண்ணலாம். எங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. இங்க இருக்கு. நோ எக்ஸிகியூட்டிவ் சிட்ஸ் பிட்வீன் A and G அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல A போட்டுருவோம். இங்க A போட்டுருவோம்.
பட் இங்கே இன்னொரு ஒன்றும் இருக்குது. என்ன அப்படின்னா வேக்கன்ட் சீட்ஸ். ஒரு வேளை இங்கே வேக்கண்ட்டாக இருந்து இங்கே ஏ இருந்தால் கூட அது வந்துட்டு ரெண்டு பேருக்கு இடையில யாருமே இல்லை அப்படின்றது தான் மீன் பண்ண போகுது. ஸோ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே ஏ இங்கே ஏ இருக்கலாம், அல்லது இங்கே வேக்கண்ட்டாக இருந்து இங்கே ஏ இருக்கலாம். ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. தென் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 5 எக்ஸிக்யூட்டிவ் சீட்டட் பிட்வீன் 2 வேக்கன்ட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 2 3 4 5 இங்கே ஒரு வேக்கண்ட் இருக்கும். தென் ஸ்கேன் பண்ணலாம். F belongs to Axis Bank அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ Axis Bank. Only one person sits on the left of the one who belongs to Axis Bank அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஆக்சிஸ் பேங்கோட லெஃப்டில் ஒரே ஒரு பர்சன் தான் இருக்க போகிறாங்க. அப்போ இது வேக்கன்ட் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் none of the vacant seat is at the extreme end அப்படின்னும் சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் எண்டில் வேக்கன்ட் சீட் வராது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வேக்கன்ட் சீட் வச்சாதான் இடையில 5 எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்களா. ஸோ இங்கே இன்னொரு வேக்கன்ட் சீட் வரும். வேறு எங்கேயுமே பாசிபிலிட்டிஸ் கிடையாது. வேறு எங்கேயாச்சும் வச்சோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிடும். ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டி கிடச்சிருக்கு. அடுத்து பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சியோட லெஃப்டில் 3rd கார்ப்பரேஷன் பேங்க்கில் ஒர்க் பண்ண போகிறாங்க. அண்ட் அந்த கார்ப்பரேஷன் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒன்லி நெய்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே கார்ப்பரேஷன் பேங்க் வச்சுக்கலாம், இங்கே நம்மளால் சி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பாசிபிலிட்டி போயிடுச்சு. ஒன்லி நெய்பர் அப்படின்னும் போது இங்கே கார்ப்பரேஷன் பேங்க் வைக்கலாம், 1 2 3 இங்கே சி வைக்கலாம். தென் ஒன்லி நெய்பர்னும் போது இங்கே கார்ப்பரேஷன் பேங்க் வைக்கலாம், இங்கே சி வைக்கலாம். இங்கே கார்ப்பரேஷன் பேங்க் வச்சா இங்கே சி வைக்க முடியாது. ஸோ இந்த கேஸில் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. தென் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா கார்ப்பரேஷன் பேங்க் சி வைக்க முடியாது, கார்ப்பரேஷன் பேங்க் 1 2 3 சி வைக்கலாம். இங்கே பார்த்தோன்னா இங்கே ரெண்டு இடத்துலையுமே கார்ப்பரேஷன் பேங்க் வைக்க முடியாது. ஸோ இங்கே ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது, கார்ப்பரேஷன் பேங்க். அண்ட் இங்கேயுமே ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல கூட கார்ப்பரேஷன் பேங்க் வைக்கலாம். ஸோ இங்கேயும் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். தென் வேறு என்ன சொல்லியிருக்காங்க, A sits second to the left of B அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ பியோட லெஃப்டில் செகண்டு ஏ உட்காந்துருக்காங்க, பியோட லெஃப்டில் செகண்டு ஏ உட்காந்துருக்காங்க. அண்ட் பி ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் க்ளூஸ் இருக்கான்னு பார்க்கலாம். பி ரிலேட்டடாக பார்த்தோன்னா does not belong to SBI and IOB அப்படின்னு ஒரு க்ளூ இருக்குது. தென் வேறு என்ன இருக்குது, no person sits between B and G அப்படின்னு இருக்குது. தென் இங்கே பார்த்தோம் அப்படின்னா B is not an immediate neighbor of the vacant seats அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த பாசிபிலிட்டி எலிமினேட் ஆகிடும். ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு க்ளூ பாருங்கள், E sits third to the left of one of the vacant seats அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்ட் சீட்டோட லெஃப்டில் 3rd E இருக்க போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல வேக்கன்ட் இருக்குது, லெஃப்டில் 3rடுன்னும் போது இந்த இடம் ஆல்ரெடி B இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வராது. இந்த இடத்துல ஒரு வேக்கன்ட் சீட் இருக்குது, லெஃப்டில் 3rடுன்னும் போது இங்கே E வருவாங்க. தென் இப்போ நம்ம அந்த கார்ப்பரேஷன் பேங்க் லியூ எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு பாசிபிலிட்டி வந்ததில் அந்த ரெண்டு பாசிபிலிட்டியுமே நம்ம போட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல கார்ப்பரேஷன் பேங்க் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல சி இருக்கும். தென் வேற எங்கே சொல்லிடணும், இந்த இடத்துல கார்ப்பரேஷன் பேங்க் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல சி இருக்கும். இது வேக்கண்ட்டாக இருக்க போது இந்த இடத்துல பி இருக்காங்க, இந்த இடத்துல ஏ இருக்காங்க, இங்கே வேக்கண்ட், இங்கே இவங்க 3 பேரும் இங்கேயும் வராங்க. சரி, இங்கேயும் எழுதிக்கலாம்.
ஆக்சிஸ், இவங்க RBI. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, D sits second to the right of one of the vacant seats அப்படின்னு சொல்கிறாங்க. வேக்கன்ட் சீட்டோட ரைட்டில் செகண்ட் டியாக இருக்கலாம், அல்லது இந்த இடத்துல டியாக இருக்கலாம். இங்கே டி போட முடியாது, ஸோ இந்த பாசிபிலிட்டியில் இங்கே தான் டி வருது, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் வேறு என்ன க்ளூ ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. த பர்சன் ஹூ பிலாங்ஸ் டு BOI அண்ட் கனரா பேங்க் ஒரு இமீடியட் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் only one person sits between J and one of the vacant seats அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ J இங்கே வரலாம் அண்ட் J இங்கே வரலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா J இங்கே வரலாம். ஸோ இங்கே வந்துட்டு Jக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஸோ அதை நான் போட்டுட்டேன். இங்கே பார்த்தோன்னா ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இங்கேயும் J வரலாம், இங்கேயும் J வரலாம். ஸோ தென் no person sits between B and J அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ J வந்துட்டு இங்கே தான் வர முடியும். இங்கே J போட்டோம் அப்படின்னா B and J பக்கத்தில் வரணும்னு சொல்லியிருக்காங்க, அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ நான் J இங்கே போட்டுட்டேன். J இங்கே போட்டோம் அப்படின்னா D இங்கே தான் வர போகிறாங்க இந்த கேஸில். ஓகே, தென் வேற என்ன மிஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், there is one vacant seat between H and I and no other executive sits between them அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே H or I வரப்போகுது, இங்கே H or I வரப்போகுது. அதே மாதிரி தான் கீழேயும் இங்கே H or I, இங்கே H or I வரப்போகுது. இப்போ மிஸ் பண்ண க்ளூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஃபைனல் ஆன்சர் வந்துடும். ஃபர்ஸ்ட் க்ளூ வச்சாச்சு, D sits வச்சாச்சு. B does not belong to SBI and IOB அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வந்துட்டு SBIயும் வராது, IOBயும் வராது. The person who belongs to BOI and Canara Bank or immediate neighbors அப்படின்னு சொல்லியிருக்காங்க. BOI and Canara Banks. ஓகே, இது நான் ஃபிக்ஸ் பண்ணலை. தென் A sits, இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. only one person sits between, இதுவும் பண்ணியாச்சு. The person who belongs to Dina Bank and IOB or immediate neighbors அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Dina Bank and IOB or immediate neighbors. The person who belongs to BOB sits second to the right of the vacant seat அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்ட் சீட்டோட ரைட்டில் செகண்டு BOB இருக்க போகிறாங்க. அப்போ இங்கே பார்த்தோன்னா எய்தர் இது BOBயாக இருக்கலாம் அல்லது இது BOBயாக இருக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே BOB வரலாம் அல்லது இங்கே BOB வரலாம். பட் இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள், D does not belongs to BOB அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே BOB வராது, இங்கே தான் BOB வர போகிறாங்க. அதே மாதிரி இந்த கேஸில் பார்த்தோன்னா இங்கே BOB வரமாட்டாங்க, இங்கே தான் BOB வர போகிறாங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்க, BOB immediate neighbors எது கூடயும் சொல்லலை. I neither belongs to IOB nor BOI அப்படின்னு சொல்லியிருக்காங்க. I வந்துட்டு IOBயும் கிடையாது, BOIயும் கிடையாது. No other executive இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. No executive இதுவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. B neither belongs to BOIயும் கிடையாது, கனரா பேங்க்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. J is not the immediate neighbor of E, இல்லைதான். One of the immediate neighbors of B belongs to Dina Bank அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா ஆல்ரெடி இங்கே வந்துட்டு BOB ஃபிக்ஸ் பண்ணனால இந்த இடத்துல நான் Dina Bank போடுறேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே கூட Dina Bank வரலாம் அல்லது இங்கே கூட Dina Bank வரலாம். இப்போ நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா 3 க்ளூஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒன்று BOI கனரா பக்கத்தில் போடணும், Dina அண்ட் IOB பக்கத்தில் போடணும். இங்கே Dina போட்டிருக்கேன், இங்கே IOB வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இங்கே தான் IOB வர போகிறாங்க. அண்ட் IOB வந்துட்டு ஐயா இருக்க மாட்டாங்க, அப்போ இங்கே ஹெச்சாக தான் இருப்பாங்க. அப்போ இங்கே ஐயா இருப்பாங்க. தென் B வந்துட்டு BOIயும் இல்லை கனராவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல BOI ஆர் கனரா இந்த இடத்துல ஆல்டர்னேட்டாக வர போகிறாங்க. ஸோ I வந்துட்டு BOI இல்லை அப்படின்றனால நான் இங்கே BOI போடுறேன், இங்கே கனரா போடுறேன். தென் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சா?
எஸ்பிஐ வந்துட்டு எது கூடயுமே வரல. அப்போ இ தான் எஸ்பிஐயாக இருக்கணும். ரிமைனிங் இருக்க பேங்க் வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ அவங்க பியாக இருப்பாங்க. ஸோ இந்த கேஸில் வந்துட்டு எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த கேஸ் வந்துட்டு ஏன் சாட்டிஸ்ஃபை ஆகாது அப்படின்னும் இப்போ ஒருக்க பார்த்துடலாம், செக் பண்ணிடலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா பிஓஐ தீனா பேங்க் அண்ட் யாரை போடணும்? ஐஓபி போடணும். ஸோ நான் இங்கே தீனா அப்படின்னு வச்சேன் அப்படின்னா இங்கே ஐஓபி போடுவேன். பிகாஸ் பி வந்துட்டு ஐஓபி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் இங்கே தீனா போட்டேன் அப்படின்னா இங்கே ஐஓபி போட முடியாது, ஏன்னா பி ஐஓபி கிடையாது. ஸோ இந்த இடத்துலையும் ஐஓபி போட முடியாது, ஏன்னா கார்ப்பரேஷன் பேங்க் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஒரே பாசிபிலிட்டி தான் இந்த கேஸில் வரும், தீனா ஐஓபி. தென் வேறு என்ன இருக்குது? இன்னும் 2 பேரை சேர்த்து போடணுமே. அவங்க யார்? கனரா பேங்க்கும் பிஓஐயும் சேர்த்து போடணும். கனரா பிஓஐயா? கிடையாது. இன்னொரு யார்? கரெக்ட் தான். கனரா பிஓஐ வந்துட்டு சேர்த்து போடணும். இந்த இடத்துல கனராவும் வராது, பிஓஐயும் வராது. ஸோ வேறு எந்த இடத்துலையுமே அட்ஜசன்ட் பிளேசஸே இல்லை. கரெக்டா? ஸோ இந்த கேஸ் எலிமினேட் ஆகிடுச்சு. ஃபைனல் ஆன்சர் இது தான். நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், ஏதாச்சும் சஜஷன் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்தர் செஷன்ஸில் வந்துட்டு நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.